எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டில் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு என்ன மாதிரியான நம்ம ஸ்கேர் பண்ணுறோன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்துங்க, எப்பவும் மாதிரி தான் ஆயில் மசாஜ் தான். பார்த்துங்க, இந்த 2 ஃபிங்கர் எடுத்து ஆயிலில் டிப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே வச்சுருக்கேன். ஆயில் இருக்குங்க, அதில் டிப் பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணணும். நல்லா பாருங்கள், இங்கே டார்க்காக இருந்து 2 பக்கமும் இப்போ குறைஞ்சிச்சு பாருங்கள். இல்லை அந்த அளவுக்கு. அது காரணம் பார்த்திங்கன்னா, நான் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலை. நான் எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஃபேஷியல் க்ரீமு எதுவுமே நான் யூஸ் பண்ணலைங்க. இந்த ஆயில் மட்டும்தான். நான் இன்றைக்கி நேற்று தலைக்கு குளிச்சிருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கொண்டை கட்டிட்டேங்க. நான் தூங்கும்போது கொண்டையை பிரிச்சுட்டு தான் தூங்குவேன். ஏன்னா கொண்டை கட்டிக்கிட்டு தூங்க முடியாதுங்க, கம்ஃபர்டபுளாக இருக்காது. நம்மளுக்கு தூங்குறது டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், கொண்டையை பிரிச்சுட்டு தான் நான் பின்னலோடு தூங்கிடுவேன். நான் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் எடுத்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி இல்லையோ ஒரு ஈவினிங்கு ஒரு 6 o'clock அப்போல்லாமே நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, அப்போத்துலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணி விடுங்க. இங்கே பாருங்கள், பாருங்கள். இந்த புருவத்தில் இந்த ஐப்ரோ 2 ஐப்ரோவிலும் பண்ணுங்கள். இந்த மூக்குக்கு மேலே இந்த 2 ஃபிங்கர் போதுங்க. இந்த 2 ஃபிங்கரை வச்சு ஒரு ட்ராப்ஸ் ஆயில் போதுங்க. நிறைய ஆயில் கூட தேவையில்லை, ஒன்றுமே ஆகாதுங்க. கிளியராக பண்ணி கொடுத்துருவோம் நம்மளுடைய ஸ்கின்னை. நல்லா பவுன்ஸியாக நல்லா க்ளோவாக வச்சுருக்கோம். இந்த மங்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மங்கு வராதுங்க. நல்லா எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியுதா பிம்பிள் நல்லா பிளாக் டாட் பாருங்கள். ஹெவியாக இருந்ததுங்க இதெல்லாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் மறைஞ்சிச்சு. நல்லா இங்கேயும் தடவுங்க. இந்த முன்னாடி நெத்தி வயசாக ஆக 30+ ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இந்த நெத்தி இருக்குது பாருங்கள், இந்த நெத்திக்கு முன்னாடி இருக்கிற முடியெல்லாம் கொட்டி ஏஜ் பார் ஆகிறது அதுதான் நம்மளுக்கு காட்டும். அதனால் நீங்கள் எப்போ தலைக்கு எண்ணெய் வச்சு தலை சீவினாலும் சரி தான், தலை சீவி முடிஞ்சதும் நீங்கள் இங்கே முன்னாடிலாம் எண்ணெய் அப்ளை பண்ணணுங்க. எண்ணெய் பசை இருந்துக்கிட்டே இருக்கணுங்க ஸ்கேல்பில். அப்போ தான் அந்த வேர்க்கால்கள் நல்லா ஊட்டச்சத்தோடு நல்லா நீடித்து நல்லா வலுவாக இருக்கும். இல்லைனா வறட்சி ஏற்பட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம், சீக்கிரம் இந்த இடத்துலலாம் வறட்சி ஏற்பட்டு முடி நரைக்கிறது இங்கெல்லாம் நரைக்குங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி காது கிட்ட இந்த இடம் இங்கெல்லாம் முதல்ல நரைச்சிடும். ஏன்னா சோப்பு போட்டு அவங்க மூஞ்சி கழுவுறதுனாலையும் இதுக்கு கேர் பண்ண மாட்டாங்க. முகத்தில் எண்ணெய் வடியுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம கேர் பண்ண மாட்டாங்க. தலை சீவி முடிஞ்சதும் நம்ம என்ன பண்ணோன்னா, முன்னாடி ஒரு ட்ராப்ஸ் எண்ணெய் எடுத்து முன்னாடி எல்லாம் இங்கெல்லாம் இங்கே தெரிஞ்சுங்களா உங்களுக்கு, இந்த வகுட்டெல்லாம் பாருங்கள், நல்லா கேர் பண்ணி நம்ம ஆயில் மசாஜ் பண்ணணும். எவ்வளோ ஆயில் வைக்கிறேன் ஃபேஸுக்கு அந்த பேக் போட்டேன்னா இந்த ஆயில் ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் எனக்கு. எப்படி இருக்குது பாருங்கள், சுத்தமாக போயிடுச்சு பாருங்கள். இல்லை, இந்த ஐப்ரோ மேலெல்லாம் பண்ணுங்கள். நல்லா திக்கான ஐப்ரோஸ் உங்களுக்கு கிடைக்கும். முடி வளராமல் இருக்கும், அதுக்கெலாம் நல்ல ஐப்ரோ உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 5 minutes கூட ஆகாதுங்க இந்த ரொட்டீன் பண்ணுறதுனால ஆனால் நம்ம தான் பண்ணவே மாட்டேங்கிறோம். நம்மளுக்கு வேலை இருக்குது, ஆமாம் போ அப்புறம் பண்ணிக்கலாம், இப்போ பண்ணதுனால என்ன ஆகிட போகுது, போகலாம் பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம சோம்பல் தனமாக வச்சு நம்மளை பார்த்துக்கவே மாட்டேங்கிறோம். அப்படியே நம்ம விட்டுடுறோம். அதான் ரொம்ப தப்பு. நம்ம என்னவோ ரிசல்ட் கெமிக்கல் ப்ராடக்ட் மாதிரி இது பார்த்திங்கன்னா அப்படி கிடையாதுங்க. இந்த நேச்சுரல் ப்ராடக்ட்ன்றதுனால 1 மாதம் 2 மாதம் ஆகும் ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு. அதனால் நம்ம வெயிட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. தினந்தோறும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2 வேளை யூஸ் பண்ணுங்கள். ஹெவியாக இருந்ததுன்னா 2 வேளை யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி 1 வேளை யூஸ் பண்ணுங்கள், டைம் இல்லைன்னா. பாருங்கள், நல்லா பண்ணிவிட்டேன் நான். எப்படி இருக்குது பாருங்கள் ஸ்கின்னு. இங்கே முன்னாடி நான் பண்ணிட்டேன் பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. பாய், குட் நைட்.